திருச்சி துறையூருக்கு அருகே உள்ள பச்சைமலையில் போக்குவரத்து வசதி இல்லாததால் முதியோர், கர்ப்பிணிகள் அவதியடைந்து வருகின்றனர். கோம்பை ஊராட்சியில் சுமார் 800 குடும்பங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் இயக்கப்பட்டு வந்த பேருந்து சேவை கொரோனா பரவிய போது நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு இங்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் பணிக்கு செல்வோர், கல்வி நிறுவனங்கள் செல்வோர் மட்டுமின்றி அத்தியாவசிய தேவைக்காக வெளியே செல்வோரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள செம்புலுச்சம்பட்டிக்கு நடந்து சென்று பேருந்தில் ஏற வேண்டிய சூழல் உள்ளது. இதனால் கர்ப்பிணிகள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், முதியவர்கள் ஆகியோர் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். விளைபொருட்களை சந்தைப்படுத்த விவசாயிகள் தலையில் சுமந்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. சாலையை சீரமைத்து மீண்டும் அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ரோட்டை பலமுறை நாங்கள் போய் இவர் எம்பி நேரு வந்தார், அவர்கிட்டையும் போய் கேட்டோம். இந்த ரோட்டை போட்டு கொடுங்க, எங்களுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம். இதான் போட்டுடலாம் பண்ணுவாங்க, ஆனால் போட்டது கிடையாது. இன்ன வரலையும் போட்டது கிடையாது. ரெட்டை வழி சாலை போட்டு தரேன், கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க, அதுவும் போட்டதில்லை. ஒரு நெல் விளைஞ்சாலோ ஒரு தென்னங்காய், எந்த காயாக இருந்தாலும் நம்ம ஊரில் விளையிற காய் ஃபுல்லாக தூக்கிட்டு தான் போய் கொடுத்தாகணும். அதனால் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட அங்கேருந்து நேராக போய் பார்த்தோம். 2-3 டைம் போய் பார்த்தோம். செஞ்சு தரேன்னு சொன்னாங்க, செஞ்சு தரல. அதே மாதிரி மந்திரி, எம்எல்ஏ எல்லாத்தையும் போய் பார்த்தோம். எதுவுமே லாரி பிடிச்சிட்டு கூட போய் பார்த்தோம், எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல.